அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம நாட்டு வெள்ளரிக்காவோட நடவுமுறை, எப்படி நீர் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை பார்த்து எப்படி அமைக்கிறது, அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் வந்து ஒரு 3க்கும் மேற்பட்ட வெள்ளரிக்காய் ரகங்களை வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் வந்து நம்ம 10க்கும் மேற்பட்ட ஏர்லூம் குக்குமர்ஸ்ன்னு சொல்கிற நாட்டு வெள்ளரிக்காய் விதைகளை வந்து தேடி வந்து கையில் வச்சுருக்கோம். 10க்கும் மேற்பட்ட விதைகளை வந்து நம்ம ஊனி வச்சுருக்கோங்க. ஒரு வெரைட்டியாக வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவில் வந்து பதிவிட்டுரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அது ஒரு வெரைட்டி. ஒன்றுத்துக்கும் வந்து இலை அமைப்பும் வந்து மாறுபடுதுங்க. இதுக்கு பட்டம்னு பார்த்தோம்னா வெள்ளரிக்காய்க்கு வந்து இந்த நாட்டு வெள்ளரிக்காய்க்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் நம்ம போடலாம்னு சொல்கிறாங்க. இல்லைனா வந்து மார்கழி மாதம், தை, மாசி, பங்குனி அது வரையும் நம்ம வந்து விதை ஊனலாங்க. இப்போ ஒரு அமாவாசை, இப்போ இங்கே லோக்கலில் சொல்கிறவங்க என்னென்னா தை அமாவாசையில் வைக்கலாம், இல்லைனா வந்து மாசி அமாவாசையில் வச்சிங்கன்னா மறு அமாவாசையில் வந்து பூ பூத்து காய் வைக்கும். இது ஒரு அடர் நிறத்தில் இருக்க ஒரு வெள்ளரிக்காய். இப்போ பூச்சி மேலாண்மைன்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பூச்சி வருது, இல்லை பச்சை கலரில் ஒரு புழு வருதுங்க நம்ம பார்த்த வரையும். அதை தடுக்கிறதுக்கு வந்து வரட்டியோட சாம்பல் இருக்குல்ல, அதை வந்து விடிய காலில் வந்து நம்ம தூவி விடுவோங்க. வேறு எதுவுமே கொடுக்கறதில்ல. நீருன்னு பார்த்தோம்னா நம்ம நீர் பாய்ச்சலில் கை வச்சு பார்க்கும்போது ஈரப்பதம் இருக்குன்னா நம்ம தண்ணியை வந்து கொடுக்க வேணாம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, முதல்ல கொடுத்த தண்ணியோட திருப்பி நம்ம கொடுக்கவே இல்லை. அடுத்த வயலில் வந்து இங்கே பக்கத்தில் வந்து நெல் தாங்க வச்சுருக்காங்க. அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஊறி அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குது. இது வந்து நம்ம பார்த்தது வந்து மிலாம்பழங்க, ஒரு குஜராத் விவசாயிக்கிட்டேருந்து வாங்கினது. எல்லாமே வந்து ஏர்லூம் குக்கர்ஸ் தாங்க, வைல்டு டைப் தாங்க எல்லாமே. இப்போ இதில் பாருங்கள், நம்ம தேமோர் கரைச்சல் கூட நம்ம கொடுக்கலாம். மீன் அமிலமோ பஞ்சகவ்யாவோ ஜீவாமிர்தமோ எதுவுமே கொடுக்கல. இயற்கை முறை முதல்ல கொடுத்தா எருவோடு சரி, வேறு எரு கூட திருப்பி வந்து நம்ம கொடுக்கல. நீரும் வந்து பாய்ச்சலை, ஈரப்பதத்துலேயே வந்து எப்பயுமே ஈரப்பதமாக இருக்குது, அதனால் வந்து தண்ணியுமே கொடுக்கல. இது மே மாதம், இந்த மே மாதத்தில் கூட நம்மளுக்கு நல்லா வந்து அந்த எருவோட ஈரத்தில் வந்து செழிப்பாக வருது. கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து அடி உரமாக எல்லாமே ஆர்கானிக் வேஸ்ட், அதாவது மக்கும் குப்பையை தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்து எப்படி அமைச்சிருக்கோன்னா, தென்னங்குடுக்க இருக்குங்க இல்லையா, பக்கத்தில் எங்களுக்கு அதுதான் கிடச்சிது. இல்லை மரக்கட்டையோ, இல்லை பனை ஓலையோ, தென்னை ஓலையோ, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அது மேலே வந்து எரு போட்டுட்டு திருப்பி மண் போட்டு திருப்பியும் வந்து கரும்புச்சக்கையோ இல்லை எதுவும் ஈஸியாக மக்கக்கூடிய பொருளை போட்டு மேட்டு பார்த்து ஒரு 3 ஃபோல்டுன்னு சொல்லுவோம் நாங்கள், 3 அடுக்குங்களாக வந்து மேலே ஏற்றிருக்கோங்க, ஹைட் ஏற்றிருக்கோம். ஏன்னா இது ரொம்ப பள்ளமான நிலம் நம்ம பகுதி, அதனால் அந்த மாதிரி மேடு ஏற்றிருக்கோம். ஈரப்பதம் நம்ம தண்ணி கொடுக்கும் போது அந்த ஈரப்பதம் வந்து அந்த ஆர்கானிக் வேஸ்ட், அதாவது ஹியூமஸ்ன்னு சொல்லுவோம், அதில் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து செடி வந்து நல்லா செழிப்பாக வளருது. தண்ணி அடிக்கடி ஊற்ற வேணாங்க, செடி வேர் வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். பிஞ்சு பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு. சோதனை முயற்சியிலே வந்து நம்மளுக்கு வெற்றி தாங்க. பூச்சி வந்தாலும் பெருசாக வந்து நம்ம பயப்படுறது இல்லை. எல்லாம் பிஞ்சுமே வந்து நம்மளுக்கு நல்லா பிடிச்சிருக்குங்க. இப்போ இதை விதவிதமான வெள்ளரிக்காய் வைக்கும் போது பக்கத்தில் வைக்க வேண்டாம், இல்லைனா வந்து அயல் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கிராஸ் பாலினேஷன் நடக்கும். பக்கத்தில் வந்து மெலாம்பழம் போட்டுக்கணுமா. இது ஒரு வெள்ளரிக்காங்க. இப்போ இந்த நாட்டு வெள்ளரிக்காய் பொறுத்த வரையும் நம்மளுக்கு சைஸுன்னு பார்த்தோன்னா 1 கிலோவுக்கு மேலே வந்து காய் வரும். 1 கிலோ 60லேருந்து 80 ரூபா வரையும் விவசாயிங்க வந்து விற்கலாங்க. அன்சீசனாக இருந்தால் நம்ம பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுவுமே கூட பிஞ்சு தான், இது தோலோடு வந்து அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸ்லைஸ் பண்ணும்போது பாருங்கள் கத்தி ஈஸியாக இறங்கும். பிஞ்சு தான் இது. அந்த கடையில் வாங்குகிற வெள்ளரிக்காய் வந்து தோல் வந்து சீவிட்டு சாப்பிடும், இது தோலோடு சாப்பிடலாம், நார்ச்சத்து அதிகம். இது வெள்ளரிக்காய் வந்து தினமும் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது தான். இது ஏற்கனவே வந்து வெள்ளரிக்காயில் வந்து நம்மளுக்கு நீர்ச்சத்து அதிகம், நார்ச்சத்து அதிகம், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேள்விப்பட்டுருவோம். கேள்விப்படாத ஒரு விஷயம் என்னென்னா, ரீசண்டாக வந்து ஒரு ஆய்வில் வந்து நம்ம படித்தது. இப்போ நிறைய பேருக்கு வந்து மூட்டு வலி இருக்குது. இது ஒரு வெரைட்டி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து இப்போ மூட்டு வலி இருக்குது, அது வந்து வீக்கம் ஏற்படுத்துறதுனால. இது ஒரு வெரைட்டிங்க, பாம்பு மாதிரி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 3 வெரைட்டி வந்து நம்ம இப்போ காட்டியிருப்போம்.
காலில் வந்து இந்த வீக்கம் ஏற்படுது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸ்ன்னு சொல்லுவேன். இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸை வந்து இது ரெடியூஸ் பண்ணுறதா, கம்மி பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க இம்யூனோ சுகர் வந்து இந்த வெள்ளரிக்காயில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. அதாவது டிஎன்எஃப் ஆல்ஃபா அப்படின்ற நம்மளுக்கு ஜுரம் வரும்போதோ, இல்லை வந்து நம்மளுக்கு ஏதாவது கிருமி வந்து நம்ம உடம்புல வரும்போதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் சுரக்கும் போது நம்ம உடம்புல வீக்கம் ஏற்படுதுங்க. அதனால் நம்மளுக்கு வர உடல் உபாதைகளை வந்து இந்த இம்யூனோ சுகர்ஸ் வந்து தடுக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதனால் தினமும் வந்து சீசன் அப்போ நம்ம வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கிறது வந்து நல்லதுங்க. இப்போ இது பக்கத்துலேயே வந்து இப்போ இந்த வெள்ளரிக்காய் வகைகளோட விதைகள் வந்து 2, 3 மாதங்களில் வந்து தயாராகிடுங்க. என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து கொரியர் வருங்க விதைகள் வந்து. மீண்டும் வேறு ஒரு பதிவுடன் திவ்யா ஜெகதீஷ், நீலமணிந்தி சேனல்லேருந்து. நன்றி, வணக்கம்.